Hello friends and families, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போறோம். பட்டர் சிக்கன். இது பரோட்டா, பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, கீ ரைஸ், அப்புறம் ஜீரா ரைஸ் எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிப்பியில் ஃபைனலாக நம்ம க்ரீம் ஆட் பண்ணுவோம். அது மார்க்கெட்ஸில் கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம், ஆனால் வீட்லேயும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அது இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதில் 200 ml அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். மில்க் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 minutes நல்லா இந்த மாதிரி கிளறி விடணும். 2 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சூடுபடுத்தின பால்லேருந்து 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து இந்த கார்ன்ஃப்ளவரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மில்க் இதுலேருந்து ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்துட்டு இந்த மில்கில் சேர்த்து ஆட் பண்ணி நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போது கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை மாதிரி ஒரு 2 to 3 minutes நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததும் அடிப்பிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, அதனால் நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே ஆட் பண்ண வேணாம். 2 to 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். சுகர் கொஞ்சம் மெல்ட் ஆனதும் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 to 20 grams அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு அதுவும் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு ஸ்மூத்தான க்ரீம் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா இது போல் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தோன்னா ஒரு க்ரீமியான டெக்ஸ்சரில் நமக்கு கிடைக்கும். பட்டர் எல்லாம் ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை நம்ம நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 30 minutes ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணும்போது இது நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட் நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பவுலில் நம்ம பீசஸாக கட் பண்ண சிக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். போன்லெஸ் சிக்கன் தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். இது ஒரு 500 grams இருக்கும். இந்த மாதிரி சிக்கன் நல்லா பீசஸாக கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கும்போது போன்லெஸ் சிக்கன் இல்லைனா பிரெஸ்ட் சிக்கன் பீஸ் அந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியான தயிராக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு சேர்த்துட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 லெமன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். 1/2 லெமன் போதும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி எல்லாம் பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 30 minutes ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆனியன், டொமேட்டோ எல்லாம் வதக்கிட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணோம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இல்லை பேன், கடாய் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பீஸ் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இது பட்டர் நல்லா மெல்ட் ஆகணும். கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆக்கி வந்ததும் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ரஃப்பாக கட் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 வெங்காயம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஒரு 2 minutes நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். 2 க்ரீன் சில்லி எடுத்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 தக்காளி எடுத்துருக்கேன். சின்ன தக்காளிங்கிறதுனால 2 எடுத்துக்கிறேன். பெருசாக இருந்ததுன்னா ஒரு தக்காளி கூட போதும். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 minutes நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கேஷ்யூஸ், ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 10-15 முந்திரி பருப்பு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம்,
1/2 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அது போல் கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இதை நல்லா ஆற வச்சுட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு அது நல்லா மெல்ட் ஆகட்டும். கொஞ்சம் நேரத்தில் நல்லா மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போது ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. சிக்கன் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இதை பட்டர் கூட சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இது போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் டைமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இது போல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா சாஃப்டானதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு. இது எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது அதே பேன்லேயே திரும்பவும் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் வதக்கிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மசாலா இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது கருகிடக்கூடாது. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி சிக்கன் மேரினேட் பண்ணும்போது 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம குக் பண்ண சிக்கன் எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம க்ரீம் ஆட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க க்ரீம் எடுத்துக்கலாம். இதுலேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம க்ரீம் இப்போ ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இது போல் கசூரி மேத்தி எடுத்துகிட்டு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இதை சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சதும் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான பட்டர் சிக்கன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதே போலயே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்ததா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.